நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. போதுமா, இன்னும் கொஞ்சம் இருக்குடா. ஒரே ஒரு வாய் சாப்பிடு. போங்கம்மா, ஒரு வாய் சொல்லிட்டு 10 வாய் கொடுத்துட்டீங்க. ஏய், நீ 10 வாயெல்லாம் ஒன்றும் சாப்பிடல. ஒரு 4 வாய் சாப்பிட்டுருப்ப, அவ்வளோதான். இன்னும் ஒரு வாய் சாப்பிடு. அப்பனா என்னடா, குதிரைக்கு ஒரு வாய் கொடுங்க, அப்பனா நான் ஒரு வாய் சாப்பிடுவேன். குதிரைக்கா? இந்த குதிரை ஒன்றும் மம்மு சாப்பிடாதுடா. ஏன் மம்மு சாப்பாடு? அப்பனா குட்டி தம்பி மம்மு சாப்பிடுமா? குட்டி தம்பியா? குட்டி தம்பியெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா மம்மு சாப்பிடும். நீ ஒழுங்கா இப்ப சாப்பிடு. அம்மா, பாப்பாக்கு நீங்க தானே மம்மு ஊட்டி விட்டீங்க. ஆனா குட்டி தம்பி வந்தா நான் தான் மம்மு கூப்பேன், நீங்க கூக்க கூடாது. முதல்ல நீ தனியா மம்மு எடுத்து சாப்பிடுறதுக்கு பழகு. அதுக்கப்புறம் குட்டி தம்பிக்கு குட்டி தங்கச்சிக்கெல்லாம் மம்மு கொடுக்கலாம். அதெல்லாம் நான் குட்டி தம்பி வர்றதுக்குள்ள தனியாவே மம்மு சாப்பிட்டுவேன். அப்புறம் குட்டி தம்பிக்கும் ஊட்டி விடுவேன். ஏய் சின்னு, வா, நான் உன்னதான் பார்த்துட்டே இருந்தேன். எங்க போன? நான் எங்கேயும் போலியே, நீ தானே ஊருக்கு போன. நான் தான் ஊருக்கு போனேன். ஆனா நான் நேத்தே வந்துட்டேன். நேத்து வந்தப்போ உன்னை காணோம். எங்க போன? அது நேற்று நைட்டு நீங்க வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, அதான் நான் சிம்ரன் பாட்டியோட அவங்க ரூமிலே இருந்துட்டேன். சரி, காலையில எழுந்திரிச்சப்புறம் உன்னை வந்து பார்க்கலான்னு தான் இப்போ வந்தேன். சரி, அப்புறம் அன்னைக்கு எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வரான்னு சொன்னா வாங்கிட்டு வந்தியா? அது வாங்கிட்டு வந்திருக்கு. உனக்கு நான் அப்புறமா எடுத்து தரேன். சரி, எனக்கு லிப்ஸ்டிக் எடுத்துட்டா. அப்ப நானும் டீடனும் மேக்கப் போட்டு விளையாடுவோம். சரி, இது எடுத்து தரேன். அப்புறம் ஐஷோக்கா, நீங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு இப்பதான் அம்மாச்சி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஷைலு. அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். எந்தாக்கா, கேளுங்க. இல்ல, நீ அன்புவோட அன்னைக்கு எங்கேயோ கடைக்கு போனேன்னு ரியா சொன்னா. உனக்கு அன்புவை முன்னாலேயே தெரியுமா? சொல்லு ஷைலு, உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு கூட அவனோட பார்க்குக்கு போனேன், அப்புறம் கடைக்கு போயிருக்க. இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ அவனோட கடைக்கு போயிருக்கன்னா உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? அது இல்லைக்கா, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க. அப்படி நான் ஏற்கனவே காலேஜில் வச்சு பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். வேற ஒன்றும் இல்லைக்கா. ஓ அப்படியா? சரி ஷைலு, ஃப்ரெண்டாகிறதுலலாம் எந்த தப்பும் இல்லை. ஒரு பொண்ணுன்னு இருந்தால் ஒரு பையன் வந்து பேசுறதும் ஃப்ரெண்டாகிறதும் எல்லாம் சகஜம்தான். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட பையன் பேசினாலும் இல்லை பையன்கிட்ட பொண்ணு பேசினாலும் இந்த ஊர் அந்த பொண்ணு தான் தப்பு சொல்லும். என்றைக்குமே அந்த பையன் தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால பசங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொண்ணுங்க நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஐயோ இல்லைக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயோ ஷைலு, நானும் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. எனக்கு உங்கள் 2 பேரையுமே தெரியும். அன்பும் நல்ல பையன்தான். ஆனால் இது கிராமம் இல்லையா, யாராவது பார்த்துட்டு அவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உன்னை யாரும் எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட சொன்னேன். இல்லைக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் கவனமாக இருக்கேன். சரி ஷைலு, அப்புறம் இவ சாப்பாடு போதும்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டா. நான் போய் இதை கீழே கொட்டிட்டு கழுகி வச்சுட்டு வரேன். இவளை கொஞ்சம் பார்த்துக்க. சரி அக்கா, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சின்னு, எந்த ரியா குட்டி? வா சின்னு, நம்ம 2 பேரும் விளையாடலாம். விளையாடலாம்? எந்த விளையாடா? என்னாச்சும் விளையாடலாம். அம்மா, நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏன் சோமாக்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சும்மாவா? சும்மா ஏன் சோமாக்க? அம்மா உன்னை திட்டாங்கல்ல, அதான் சோமாக்கியா? ஐயோ இல்லை, அம்மா ஒன்றும் என்ன திட்டலை. அதுக்காகலாம் நான் சோகமாக இல்லை. நான் வேறொரு விஷயத்துக்காக தான் சோகமாக இருக்கேன். வேற என்ன சின்னு? ஏன் சோமாக்க சொல்லு. அது நான் ஏன்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ சின்ன குட்டி பாப்பா இல்ல, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது, விடு. இல்ல, என்ன ஒன்றும் குட்டி பாப்பா இல்ல. எனக்கு 3 வயசு ஆக போகுதுன்னு அப்பா சொன்னாங்க. அப்பனா நான் பெரிய பாப்பா தான். நீ சொல்லு. ஐயோ, 3 வயசு ஆயா நீ அவ்வளோ பெரிய பாப்பா எல்லாம் கிடையாது. சரி, எனக்கும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்கு. உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஏன்னா
இது புரியுற யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்க என்ன பைத்தியம்னு நினைப்பாங்க. அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அவன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னான்? இவ்வளவு நாள் நான் அவனை அலைய வச்சதுக்கு அவன் கொஞ்சம் என்கிட்ட விளையாட்டு பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வந்துட்டான். இது கூட விளையாட்டுன்னு என்னால ஏத்துக்க முடியல. அப்புறமும் நான் கடைசியா நம்பிக்கிட்டு இருந்தது இந்த நாளை தான். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நீ அவனை 1 மாசம் அலைய வச்சதுக்கு அவன் எனக்கு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா நேத்தா அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதோட எனக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. எல்லாரும் லவ் பண்ற பொண்ணுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுத்து ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவன் இந்த 1 மாசமும் வேலண்டைன்ஸ் டே மாதிரி எனக்கு தினமும் ரோஸ் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். இந்த 1 மாசத்தையும் என் லைஃப்ல வேலண்டைன்ஸ் டேவா மாத்தினாம இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன அழ வச்சுட்டான். ரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து உன்னோட விளையாடுறேன். என்ன இவ நம்ம இவளை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் பக்கத்துல வந்து வம்பிழுப்பா. இன்னைக்கு என்ன நம்மளை பார்த்ததும் ஓடுறா? அப்ப நம்ம பொண்ணு பாக்குற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே. போடி போ, அப்படியே இந்த வீட்டை விட்டும் போயிரு. அப்ப நான் இன்னும் நிம்மதியா இருப்பேன். ரியா குட்டி, என்ன குதிரை வண்டி வெட்டுறீங்களா? அவ போறா, அவ கூட எல்லாம் இனிமே விளையாடணும்னு நினைக்காத. அவ இன்னும் இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பா. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே போயிருவா. நீ அவளை விடு. அதான் ஆதி நிலா தீரன் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ அவங்களோட விளையாடு. அப்புறம் மாமா வரும்போது அவ உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருந்தாளே, என்ன சொன்னா? வேலன்ஸ் டேயா? ஓ, வேலண்டைன்ஸ் டேவை சொல்றியா? ஆமா, அதுதான். அது இன்னைக்கு கூட யாரோ சின்னவ அழுவ வச்சிட்டாங்களாம். அதுதான் சொல்லி அழுதுச்சு பாவம். ஆமல்ல, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஹே மின்னல், ஒவ்வொரு நாளும் உனக்கு கிஃப்ட் கொடுத்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் நினைப்பேன், இந்த வேலண்டைன்ஸ் டே வரும்போது அன்னைக்கு உனக்கு இதையெல்லாம் விட பெருசா ஏதாவது பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு. ஆனா நானே இன்னைக்கு உன்னை அழ வச்சிட்டேன்ல. இல்ல மின்னல், இன்னைக்கு நீ அழக்கூடாது. அடுத்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் உயிரோட இருப்பனோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷம் நான் உயிரோட தானே இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது உன்னை கஷ்டப்படுத்தாம நான் சந்தோஷமா வச்சுக்கணும். ஜூலி, நான் ஜோசப் இல்ல. என்னது, ஜோசப் இல்லையா? ஆமா ஜூலி, நான் ஜோசப் இல்ல. என் பேரு ஷமீர். நானும் ஜோசப்பும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம். அப்போ ஜோசப் ஜோசப் இறந்தது உண்மைதான். நீங்க ஜோசப் இல்லனா அப்ப என் பேரு ஜூலின்னு கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நீ ஜோசப்போட மாமா பொண்ணுன்னு ஜோசப் என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்காக தேன்குறிச்சி கிராமத்துக்கு வந்தப்பதான் ஜோசப்பை பார்த்தேன். தேன்குறிச்சி கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உன்னை பார்த்திருக்கேன் ஜூலி. ஜோசப் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நீ ஜோசப்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கு ஜோசப் கூட யாரோ ஃப்ரெண்டு கூட இருக்கிறாரு, அவருக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அந்த ஃப்ரெண்டு நான் தான். அன்னைக்கு ஜோசப்போட ரூம்ல நான் தான் இருந்தேன். ஆனா நீ வந்தப்போ என்னை பார்த்துருக்க மாட்ட. ஏன்னா ஜோசப்பும் நானும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஜோசப்க்கு வர பிரச்சனை எங்க எனக்கு வந்துருமோன்னு அவன் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னான். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜோசப் இறந்தது உண்மைதானா? நான் கூட உங்களை பார்த்துட்டு ஜோசப் இறக்கல, உயிரோட தான் இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஜோசப்க்கு அம்மா அப்பா கிடையாது. ஜோசப் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்தான். ஆனா ஊருக்காக நிறைய பிரச்சனைக்கு போறதுனால என் அப்பா அவனை இதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா வீட்டுக்கு தெரியாம நான் அப்பப்ப ஜோசப் போய் பார்ப்பேன், அவனுக்கு சமைச்செல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். அப்புறம் ஒரு நாள் பூஜான்னு ஒரு பொண்ணு லவ் பண்றதா என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் வாழ போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஜோசப் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. இப்ப உங்களை பார்த்தப்ப கூட ஜோசப் இறக்கல, அவன் சொன்ன மாதிரி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஊர்ல வந்து இருக்கானோன்னு நினைச்சிட்டேன். இல்ல ஜூலி, ஜோசப் இறந்தது உண்மைதான். ஒன்னு மாதிரியே தான் பூஜா கூட ஜோசப்பை தேடி இந்த ஊருக்கு வந்தா. என்ன பார்த்துட்டு ஜோசப்னு நினைச்சா. ஆனா அதுக்கப்புறம் நான் ஜோசப் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ திரும்பவும் ஊருக்கே போயிட்டா. அப்படியா? சரி, எப்படியோ அவனுக்கு கிட்ட இருந்து என்ன நீங்க காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
நானும் திரும்ப ஊருக்கே போயிடுறேன். இல்ல ஜூலி, நீ ஊருக்கு போக வேண்டாம். ஏன்னா ஜோசப்ப கொன்னவனோட ஆளுங்க தான் அன்னைக்கு உன்னை துரத்திட்டு வந்தாங்க. ஜோசப்ப கொன்னவனுக்கு பூஜாவை தெரியாது. ஆனா நீ அவனோட மாமா பொண்ணுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனால உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜோசப் என்கிட்ட சொல்லியிருக்கான், எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல. ஏன்னா அதுக்கும் மேல ஜூலி என்ன பார்த்திருக்கா, அவளுக்கு நான் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு. அதனால ஜோசப் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதை நான் தான் பண்ணணும். அவனுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருமே உன்னை தேடி இங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஐஷு வருவா, அட்ரஸ் நான் கொடுப்பேன். டேய் ஏன்டா சக்தி? இன்னும் என்னடா, அவளைதான் நான் நேத்தே ஊருக்கு அனுப்ப சொன்னல. நான் தான் அனுப்ப முடியாது, அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னல. அவளுக்கு பிரச்சனை இருக்கிறது இருக்கட்டும்டா, அவளை தங்க வச்சனா உனக்கு பிரச்சனை வரும். அது யாரு பாப்பா? அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளிப்ப, அதையும் சேர்த்து என்னதான் பார்க்க விடுவ. இங்க பாரு, இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டோம், அதே மாதிரி இதையும் சமாளிச்சிடலாம் நினைக்காத. இது வேற மாதிரி பிரச்சனை, மாட்டிக்குவ. டேய் அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அவனை நான் பாத்துக்குவேன். நான் மாட்டிக்குவேன்னு சொன்னது அவங்கிட்ட இல்ல, ஐஷு கிட்ட. என்னது ஐஷு கிட்டியா? அவகிட்ட எதுக்கிட்ட நான் மாட்டுறேன்? அது உனக்கு இப்ப புரியாது, மாட்டும் போது தெரியும். ஒழுங்கா இவளை ஊருக்கு அனுப்பி வச்சிரு, அதுதான் உனக்கு நல்லது. அட போடா, ஐஷு என் பொண்டாட்டி, அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வேணாம் மச்சான், ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது. ஐயோடைய சக்தி, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பண்றதுன்னா நீ தனியா பண்ணு, நான் வரேன். டே நில்றா, எது பண்றதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா பண்ணணும். ஏன் மாட்டிக்கிட்டு சாவறதுனா ரெண்டு பேரும் சேர்ந்து சாவலானா? பின்ன உன்னை மட்டும் தனியா விட்டுருவனா? அப்புறம் ஜூலி, உனக்கு இங்க தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன தங்க வச்சு அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஐயோ அதை பத்தியெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத ஜூலி, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஜோசப்ப கொன்னவன் யாருன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ திரும்பவும் ஊருக்கே போயிடலாம். சரிங்க. சரி ஜூலி, அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம். அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேரு சக்தி. ஆமா, இப்ப அறிமுகம் ரொம்ப முக்கியம். சரி ஜூலி, நீ ரெஸ்ட் எடு, எதுக்காகவும் வெளியே வராத. உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க. சரி ஜூலி, நாங்க வரோம். டோரை லாக் பண்ணிக்கோ. யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா திறக்காத. நான் வந்தா மட்டும் உனக்கு கால் பண்றேன், அப்ப நீ திறந்தா போதும். டேய், என்னடா? உன்னை பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலையே. வேற எப்படிடா தெரியுது? எப்படியும் இல்ல, சொன்னாதான் எவனும் நம்ப மாட்டானே. என்னடா சொல்ற? அவளுக்கு வேணுங்கிறத நம்ம தானே செய்யணும், அதை தான் சொன்னேன். செய்யு. என்னமோ சொல்றான், ஆனா இவனை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும்பான். ஹலோ ரேஷு, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? செல்மா வந்துட்டியா? இதோ நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன் செல்மா, அங்கேயே நில்லு. இது இனியும் 5 மினிட் ஆகும். எடி, நீ இங்க இருக்கேன்னு சொல்லிதானே என்ன வர சொன்னேன். இப்ப நான் இங்க வந்து தனியா நிக்கிறேன், நீ வர இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா? ஐயோ செல்மா, நீ அங்க இருந்து வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து சீக்கிரமா வந்துடலாம்னு நினைச்சுதான் சொன்னேன். அதுக்குள்ள கரெக்டா நம்ம வார்டன் வந்துருச்சு, அதனாலதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன், நீ அங்கேயே நில்லு. இடி பிராண்டி, என்ன பின்ன நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதா? அல்லங்க வீட்டுக்கு எங்கேயும் வர வேண்டியது தானே, எதுக்கு நீ இங்கெல்லாம் வர சொல்ற? ஐயோ செல்மா சார், நீ வந்துட்டல்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ சரி, வேகம் வா. ஐயோ இந்த ரேஷு இது பிராந்தி, நம்மள பார்க்கணும்னா வீட்டுக்கு வரலாம்ல, எதுக்கு இங்கெல்லாம் வர சொல்றா? இங்க யாருமே இல்ல, தனியா நிக்க வர பயமா இருக்கு. ஹே மின்னல், கரை மீதிலே இருப்பாதமாய் வா, வாழலாம் வாழலாம், மௌனமாய் தேடலாம். கரை மீதிலே விழும் தூரலாம், நாம் தூரலாம், தூரியே தீரலாம். இருளிருள் பூசிய நெஞ்சாடையில் ஒளி போல் சிரிப்பாள், விரல் விரல் சூடிய நரம்பூவென விரலை பிடிப்பாள். அன்பு, என்ன மின்னல், நம்ப முடியலையா? அன்புதான், உன்னோட அன்பு. எல்லா நாளும் உனக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன்.
இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு எப்படி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாம விடுவேன்? ஹே மின்னல், ஐ லவ் யூ. ஹே மின்னலே, ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. சக்கரே என் சக்கரே. என்ன மின்னல், நேத்து வரைக்கும் நம்மள காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு ரோஸோட வந்து ப்ரப்போஸ் பண்றானேன்னு பாக்குறியா? உன்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றி வச்சேன். ஆனா ஒன்ன மட்டும் விட்டுட்டேன். உன்னோட காதல இந்த மாஸ்க் போட்ட அன்பு கிட்ட தான் சொல்லணும்னு நீ ஆசைப்பட்டல்ல, அதான் இன்னைக்கு உனக்காக உன்னோட மாஸ்க் போட்ட அன்புவா வந்திருக்கேன். உன் காதலை என்கிட்ட சொல்லுவியா மின்னல்? அன்பு, என்னால இதை நம்பவே முடியல அன்பு. ஹே மின்னல், உனக்காக ரோஸோட வந்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் நம்ப முடியலன்னு சொல்ற? சரி மின்னல், நீ நம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ்வளோ நேரம் இப்படி முட்டி போட்டு இருக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்போ உன் காதலை சொல்லு. அன்பு, ஐ லவ் யூ அன்பு. ஹோ, கால் வலிக்குது, எங்க ரொம்ப நேரம் ஆக்கிருவியோன்னு நினைச்சிட்டேன். ஹே மின்னல், இவ்வளோ நாள் வெறுப்பேத்திட்டு இப்ப வந்து ஐ லவ் யூன்னு சொன்னதும் என்னை ஓங்கி அறைவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூட என் மேல கோவப்படாம ஐ லவ் யூன்னு சொல்ற. உனக்கு என் மேல கோவம் வரல? கோவம் இல்ல அன்பு, பயம்தான் வருது. இப்ப கூட நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு என் அன்பு திரும்ப கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ நான் சந்தோஷப்படணுமா இல்ல திரும்பவும் நாளைக்கு வந்து இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துவியோன்னு பயமா இருக்கு அன்பு. அப்படி மாத்திரம் நீ சொல்லிட்டேன்னா என்னால அதை சைக்கானே பட்டல அன்பு. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, ஏன் மின்னல் இப்படி சொல்ற? இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ண. ஆனா நாளைக்கு வந்து இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்ல மாட்டேல்ல அன்பு. இப்ப என்னோட அன்புவா என் பக்கத்துல நிக்கிறியே, இது உண்மைதானே அன்பு? இத நான் நம்பல. உண்மைதான் மின்னல், இதுதான் உண்மை. நான் என்னைக்குமே உன்னோட அன்பு தான், உன்னோட அன்பு மட்டும்தான். உன் மேல எனக்கு இருக்கிற காதல் என் உடம்புல இருந்து உயிர் போனா கூட என்னை விட்டு போகாது மின்னல். ஆனா நீ என்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இவ்வளவு நாள் என் உயிர் போறதுக்குள்ள நீ என்னை விட்டு போகணும்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கூட நீ ஏதாவது பண்ணிக்குவியோன்னு தோணுது. நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நீ நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும் மின்னல். அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிர் என்னை விட்டு போகணும். பாதி கண்களால் தூங்கி என் மீது கண்களால் ஏங்கி இங்கு வேண்டுமோ அங்கு உன்னையே கொண்டு சேர்க்கிறேன் தாங்கி. நேசம் என்பது போதை, அது தூக்கம் போக்கிடும் பாதை என்ற போதிலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்பவன் மேதை. அன்பு, நாளைக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேல்ல அன்பு. எனக்கு அதை நினைச்சா நாளைக்குன்னு ஒரு திவசம் வரவே வேண்டான்னு தோணுது. இன்னைக்கு இந்த நிமிஷம் என் அன்புவா நீ என் கூட இருக்கியே, இது மட்டும் எனக்கு போதும் அன்பு. எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு மின்னல். நாளைக்குன்னு ஒரு நாள் வராமையே போயிட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் இது எனக்கு போதும் மின்னல். இந்த நிமிஷம் என்ன சாக சொன்னா கூட உன் மடியிலேயே சந்தோஷமா செத்துருவேன் மின்னல். உன்னோடு வாழ்கின்ற இந்நேரம் போதாதா, இந்நாளும் மறவாதா, நாளாகி போகாதா, இன்றே இருந்தாலும் அது இன்பம் ஆகாதா. நிலவாக உன்னை வானில் பார்த்தேன் அலையாக, உன்னை கடலில் பார்த்தேன் சிலையாக, கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா